எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுக இன்று தனது அடையாளத்தையே இழந்து நிற்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைதான் என பலரும் கூறி வருகின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல் என 3 தேர்தல்களிலும் தொடர் தோல்வியை அதிமுக எதிர்கொண்டது. குறிப்பாக 2026இல் 234 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. மீதமுள்ள பெரும்பாலான தொகுதிகளில் வேட்பாளர்கள் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு அவமானப்பட்டனர். தோல்விக்கு பின் கட்சியை மீட்டெடுக்கும் முயற்சியை எடுக்காமல் திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்ற முடிவை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்ததன் மூலம் தொண்டர்களின் நம்பிக்கையை முற்றிலும் உடைத்தார். எதிர்க்கட்சியாக உறுதியாக இருப்போம் என 25 எம்எல்ஏக்கள் உட்பட மூத்த நிர்வாகிகள் சொன்னதை கூட இபிஎஸ் காதில் வாங்கவில்லை. மாறாக கட்சியை வலுப்படுத்துவதற்கு பதில் தன்னை கேள்வி கேட்டவர்களை பதவியிலிருந்து நீக்கி பழிவாங்கும் வேலையை செய்தார். கடந்த மே 13ஆம் தேதியன்று மூத்த அமைச்சர்கள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டனர். ஜெயலலிதா மறைவுக்கு பின் கட்சியை காப்பாற்ற போராடிய சி.வி. சண்முகம் போன்றவர்களுக்கு கூட அங்கீகாரம் இல்லை என தொண்டர்கள் கூறுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த மூத்த நிர்வாகிகள் 9 பேர் ஒன்று சேர்ந்து அதிரடி அறிக்கை வெளியிட்டனர். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கே.பி. அன்பழகன், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.சி. வீரமணி, அருண்மொழி தேவன், பாலகிருஷ்ண ரெட்டி, எம்.எஸ். சுகுமார், கிருஷ்ணமுரளி ஆகியோர் கையெழுத்திட்ட அறிக்கையில் எடப்பாடி வழங்கிய புதிய பதவிகள் எங்களுக்கு வேண்டாம் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தனர். இப்போது கழகத்தின் அடிமட்டம் முதல் மேல்மட்டம் வரை ஒரே குரல் ஒலிக்கிறது. கட்சியை காக்க வேண்டும் என்றால் தலைமை மாற வேண்டும். அந்த இடத்திற்கு தகுதியானவர் அடிமட்ட தொண்டனாக வந்து உழைத்த உயர்ந்த எஸ்.பி. வேலுமணி வர வேண்டும் என கூறி வருகின்றனர். அதற்கு காரணம் உழைப்பாளிகளுக்கு மரியாதை கொடுப்பவர், அனைத்து அணிகளையும் அரவணைத்து செல்பவர், இளைஞர்களுக்கு அங்கீகாரம் தருபவர் என்ற நம்பிக்கை வேலுமணி மீது இருக்கிறது. அவர் தலைமை ஏற்றால் மட்டுமே உடைந்த கட்சி மீண்டும் ஒன்றிணையும். 2026க்கு பிறகு அதிமுக மீண்டும் வரும் என கட்சி நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை அனைவரும் கூறுகின்றனர். இந்நிலையில் பதவியே வேண்டாம் என கூறிய வேலுமணிக்கு ஜாக்பாட் அடித்தது போல அதிமுக பொதுக்குழுவே அவர்தான் தலைவராக வர வேண்டும் என தேடி வந்து தரும் அளவிற்கு வந்துள்ளது. பதவி வேண்டாம் என கூறியவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கட்சியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.